மாநாடு ஒன்று நடந்திருக்கு, ஈரோட்டில் நடந்திருக்கு, தந்தை பெரியார் மண்ணில் வந்து நடந்திருக்கு, சமூக நீதி மாநாடு நடந்திருக்கு. அதை நடத்தின கட்சி பேர் புதிய திராவிடர் கழகம். அந்த கட்சியோட தலைவர் பேர் ராஜ் கவுண்டர் அப்படிங்கிறதான் அவர் பேர். அவர் வந்து பல சாதனைகளை புரிஞ்சிருக்கதா அவரே வந்து பேசுவார். மீசையை முறுக்கி விட்டு ஆண்ட பரம்பரைலாம் பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி சாதி சான்றிதழ் எதுக்கு ஸ்கூலில் கேட்குறீங்க, அதை ஒழிச்சா சாதி ஒழிஞ்சிரும்னு பழைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் அறிவில்லாதத்தனமாலாம் பேசிகிட்டு இருப்பார். அவர் இந்த கட்சியோட ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காரு. அதில் வந்து செந்தில் பாலாஜி துணை முதல்வர் கலந்துக்கிட்டே ஆகணும்னு அவரை கூட்டிகிட்டு போய் ஈரோட்டில் வந்து கலந்துக்க வச்சுருக்காரு. அதில் அவர் பேசும்போதே அந்த ராஜ் கவுண்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே பவானி சாகர் தொகுதியை வந்து தனி தொகுதியாக மாற்றினதுனால நம்ம சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அங்கே உள்ளவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆர்ப்பரிக்கிறாங்க. சரி, அடுத்து துணை முதல்வர் பேச போறாரு, தனி தொகுதியை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்களுக்கான உரிமைன்னு மைக்க பிடிச்சி சொல்ல போறாரு. ஆமா, சமூக நீதி கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே, ஒரு தனி பற்ற மாதிரி வச்சு நிறைய பேரை நியமிச்சு சவுனி கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நியமனம் பண்ணதே உதயநிதி ஸ்டாலின் தான். நிச்சயம் கிளாஸ் எடுத்திருப்பாருன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அவரு என்ன பண்றாருன்னா அதை பத்தி எல்லாம் பேசல. பேசாதது கூட சரி, அதுவுமே தப்பு தான், பேசல அப்படிங்கிறதே. ஆனா வந்து 25 நிமிஷம் பேசினதுல ஒரு 18-19 தடவை சகோதரர் ராஜ் கவுண்டர் அழுத்தி அழுத்தி சொல்றாரு. அங்க உள்ள கிட்டத்தட்ட பெரும்பாலும் இளைஞர்கள் தான் ஒரு கூட்டமா உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு சாதியை அழுத்தி அழுத்தி சொல்றோமேனு ஒரு சின்ன உறுத்தல் கூட அவர்கிட்ட இல்லை. அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அதுவும் தந்தை பெரியாரோட சமூக நீதி மண்ணில் வந்து சமூக நீதி மாநாடு நடத்திட்டாரு ராஜ் கவுண்டர் அப்படின்னும் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வாக்கரசியல் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொங்கு பெல்ட்டில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு. இங்கே வந்து நம்ம அதிமுக கோட்டையாக இருக்குது, நம்ம கோட்டையாக அது மாறணும்னு. இப்போ செங்கோட்டையன் வேறு அந்த பக்கம் ஈரோடு திருப்பூர்லலாம் தானே அவருக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்குது, அதுவும் வந்து கொஞ்சம் பிரியுது. அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு கூட்டிகிட்டு போய் அவரை சாதி பேரையும் சொல்லி அதை பற்றி எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமையும் இறங்கியிருக்காரு அந்த மேடையில இருந்து துணை முதல்வர். தமிழ்நாட்டில் பேருக்கு முன்னாடி சாதி போட்டுட்டு இருந்தாங்க, அதை ஒழிச்சே தந்தை பெரியார் தான். இப்போ வந்து தந்தை பெரியார் சர்க்காசம் பண்றாரான்னு தெரியல உதயநிதி, தெரியல. அவர் பேரையே அவரோட மண்ணிலேயே ராஜ் கவுண்டர் விழா நடத்துறாருங்கிறது என்ன சொல்ல வராரு, என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க ஏதோ பெருமையா அதை பேசிட்டு இருக்காரு.